செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். 15 ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டு ஏமாற்றியதாக ஆய்வாளர் மீது பெண் புகார். புதுவை காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பு. நகைக்கடை உரிமையாளரிடம் 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மோசடி. போலீசார் விசாரணை. 4 பேரிடம் 76,000 ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு. புதுவை காரைக்காலில் 26ஆம் தேதி வரை மழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். 15 ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டு ஏமாற்றியதாக ஆய்வாளர் மீது பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளது புதுச்சேரி காவல்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் ஜான் கென்னடி உளவுப்பிறை ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருந்தபோது புகார் கொடுக்க வந்த வில்லியனூர் நவசாந்தி வீதியை சேர்ந்த மலர் என்ற பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி கடந்த 15 ஆண்டுகளாக குடும்பம் நடத்தி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது மலரிடம் இருந்து சொத்து, பணம், நகை ஆகியவற்றை பறித்து கொண்டு அவரை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணுடன் குடும்பம் நடத்தி வருவதாக வீடியோ ஒன்று சில தினங்களுக்கு முன்பு வைரலானது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட பெண் மலர் டிஜிபி சாலினி சிங்கிடம் ஆய்வாளர் ஜான் கென்னடி தன்னை ஏமாற்றி விட்டதாக ஆதாரங்களுடன் புகார் அளித்தார். இந்நிலையில் இந்த மனு மீது விசாரணை நடத்துமாறு டிஜிபி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த ஆய்வாளர் ஜான் கென்னடி செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திடீரென்று தலைமறைவாகியுள்ளார். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பாருங்க, இப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு நான் தனிமரமா ஆயிட்டேன். 2 குழந்தை இறந்த பிறகு 2 குழந்தை கையோட பொண்ணையும் பையனும் பிடிச்சின்னு போயிட்டான். எங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டார் வீட்டுக்கு. மாமியாரோட நீ இந்த வீட்டுக்கு எங்களுக்கு வேணான்னு ஏன்னா எங்க வீட்டுக்கார் பாத்துட்டாரு கண்ணால. முதல்ல எங்களுக்கு குதிச்சு வீட்டுக்கு வரும்போது எங்க வீட்டுக்கார் நானும் இவரு படுத்துட்டு இருக்கணும். எங்க வீட்டுக்கார் பார்த்துட்டு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. 2 குழந்தை என் பெரிய பொண்ணு இறந்ததுனால என்ன நினைச்சு என் பெரிய பொண்ணை நினைச்சு என் பொண்ணு அதுவும் இறந்துருச்சு. சின்ன பொண்ணு ரேகான்ற பொண்ணு இறந்துருச்சு. இப்ப என் புள்ளி என்னை விட்டுட்டு போயிட்டான். இவருங்க 2 குழந்தை இறந்ததுக்கு இதை பாருங்க, இவன் தான் காரணம். இவ்வளவு தூரம் இவன் தான் காரணம். என் 2 குழந்தை இறந்ததுக்கு எனக்கு நீதி வேணும், எனக்கு நியாயம் வேணும். அதனால நான் போராடுறேன். நான் இங்க வந்து நிக்கிறேன். எனக்கு இந்த ஐயாவை தெரியாது. நான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. நான் வந்து இவர் காலில் விழுந்து என்னை காப்பாத்துங்க, எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க இருக்குங்க என்ன அனுப்புனாங்க. சரியா வந்து போன மாசம் 4ஆம் தேதி நடந்த சம்பவம். 4ஆம் தேதி 6ஆம் மாசம் 4ஆம் தேதி நடந்த காலை 8 மணிக்கு நடந்தது. நகைக்கடை உரிமையாளரிடம் 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை மோசடி செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் தீபக் தாஸ். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக புதுச்சேரியில் தங்கி பாரதி வீதியில் நகை செய்யும் வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு சேலத்தில் வசிக்கும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த சந்தீப் ஜெயின் என்பவருடன் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சந்தீப் ஜெயின் தீபக் தாஸை சந்தித்து தன்னிடம் 1 கிலோ தங்க கட்டி உள்ளதாகவும் அதனை நகைகளாக செய்து தரும்படி கேட்டுள்ளார். அதன்படி தங்க கட்டிகளை பெற்ற தீபக் நகைகளை செய்துள்ளார். அதுபோல 2 முறை சந்தீப் ஜெயின் தங்க கட்டிகளை கொடுத்து நகைகளை பெற்றுள்ளார். இந்நிலையில் தீபக்கை நேற்று முன்தினம் தொடர்பு கொண்ட சந்தீப் தன்னிடம் 1 கிலோ தங்க கட்டிகள் உள்ளதாகவும் அதற்கு பதில் நகைகள் அவசரமாக தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய தீபக் 880 கிராம் கொண்ட தங்க நகைகளை தயாரித்து வைத்து தங்க கட்டிகளை எடுத்து வருமாறு சந்தீப்பிடம் தெரிவித்ததை அடுத்து நேற்றிரவு வந்தவர் தங்க கட்டிகளை தீபக்கிடம் கொடுத்துவிட்டு நகைகளை பெற்றுக் கொண்டு சென்றுள்ளார். பின்னர் தங்க கட்டிகளை பரிசோதித்த தீபக் அது செப்பு கட்டிகள் என்பது தெரிய வரவே அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன்படி போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் சந்தீப் ஜெயின் முகமுடி அணிந்து வந்து நகைகளை எடுத்து செல்வது பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து நகை மோசடியில் ஈடுபட்ட சந்தீப் ஜெயினை போலீசார் தேடி வருகின்றனர். 4 பேரிடம் 76,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை திலாசுப்பேட்டையை சேர்ந்த ஆண் நபரின் வாட்ஸ்அப்பில் PM கிஷன் யோஜனா என்ற பெயரில் வந்த லிங்கை கிளிக் செய்துள்ளார். பின்னர் அதில் கேட்கப்பட்ட வங்கி விவரங்கள் மற்றும் கடவுச்சொல் ஆகியவற்றை அந்த நபர் பதிவு செய்துள்ளார். சிறிது நேரத்தில் அவருடைய வங்கி கணக்கில் இருந்து 45,000 மோசடி கும்பல் எடுத்துள்ளது. இதேபோல லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆண் ஒருவர் முகநூலில் வந்த விளம்பரத்தை நம்பி மரசாமான்களை 18,000 ஆர்டர் செய்துள்ளார். சில நாட்கள் கழித்து பொருட்கள் வரவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்துள்ளார். மேலும் வில்லியனூரை சேர்ந்த நபர் 1,500 ரூபாய்க்கும், உழவர்கரையை சேர்ந்த நபர் 3,000, லாஸ்பேட்டையை சேர்ந்த நபர் 9,000 என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இவர்கள் மொத்தமாக 76,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுவை காரைக்காலில் 26ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை முதலே புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. காலை ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்தது. இதனிடையே நாளை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. மரக்காணம் பத்ரகாளி அம்மன் கோவில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர் காலத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் கட்ட ஈஸ்வரன் கோவில் உள்ளது. இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான பத்ரகாளி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து முக்திஜலேஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான பத்ரகாளியம்மன் மீது சாற்றப்பட்டிருந்த தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல், எலுமிச்சை பழம் உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனை பெற்று சென்றால் குழந்தையில்லா தம்பதியினருக்கு உடனடியாக புத்திர பாக்கியம், திருமண தடை, கடன் தொல்லை உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர்வதாக அப்பகுதி மக்கள் நம்புகின்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அப்பகுதி மக்கள் செய்திருந்தனர். தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை OMRல் இயங்கி வரும் பிரபல தனியார் பொறியியல் கல்லூரியான செயின்ட் ஜோசப் கல்வி குழுமம் சார்பில் வில்லியனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பள்ளி மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு மொத்தம் 62,000 ரூபாய் மதிப்பிலான ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய மக்கள் தொடர்பு துணை இயக்குனரும் புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தின் செய்தி ஆசிரியருமான பிபின்நாத் கலந்து கொண்டு மாணவர்களிடையே தன்னம்பிக்கை வளர்க்கும் வகையில் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து விளக்கி பேசினார். தொடர்ந்து பிரபல பேச்சாளரும் மனிதவள மேலாளருமான சாயரும் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுதாகர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் அன்பரசன் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் செய்திருந்தனர். வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோவிலின் ஆடிப்பூர தேர் விழா தொடங்கியுள்ளது. ஆடிப்பூர தேர் திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. கோகிலாம்பிகைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வேத மந்திரங்கள் ஓத கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். ஆடிப்பூர தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வருகின்ற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்றும், தெப்பல் உற்சவம் 29ஆம் தேதி இரவு நடைபெறும் என்றும் கோவில் நிர்வாக குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலித் மக்களுக்கு உண்மையாக இருப்பதாக திமுகவும் காங்கிரசும் நாடகம் நடத்துவதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரியில் மத ரீதியாகவும் ஜாதியின் அடிப்படையிலும் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி வாக்குகளை பெற காங்கிரஸ் கூட்டணி முற்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றார். தற்போதைய புதுச்சேரி அமைச்சரவையில் ஏற்கனவே இருந்த 2 தலித் அமைச்சர்கள் பல்வேறு காரணங்களுக்காக விடுவிக்கப்பட்டதாகவும்,
இந்த பிரச்சனையை காங்கிரஸ் பூதாகரமாக ஜாதி ரீதியில் பேசுகிறது என்று தெரிவித்தார். புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் அட்டவணை இனத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இல்லாதது இந்த அரசில் மட்டும்தான் என்று பொய் பேசுவதாகவும் 1985 ஃபரூக் ஆட்சியிலும் அவரை தொடர்ந்து வைத்திலிங்கம் ஆட்சியிலும் தலித் யாரும் அமைச்சராக இல்லை என்றார். 1996 ஜானகிராமன் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் கண்ணன், தேனி ஜெயக்குமார், விஸ்வநாதன், நாஜிம், SP சிவகுமார் ஆகியோர் அமைச்சர்களாக இருந்ததாகவும், ஆனால் அந்த அமைச்சரவையிலும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அமைச்சர்களாக இல்லை என்று விளக்கமளித்தார். இதையெல்லாம் வசதியாக மறந்துவிட்டு தலித் மக்களுக்கு உண்மையாக இருப்பதாக திமுகவும் காங்கிரசும் நாடகம் நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் 39 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை DGP அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று புதுச்சேரி மேற்கு சரகத்திற்கு உட்பட்ட மங்கலம் காவல் நிலையத்தில் DIG சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி மற்றும் மேற்கு சரகத்திற்கு உட்பட்ட ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல கிழக்கு சரகத்திற்கு உட்பட்ட பெரியகடை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் கிழக்கு சரகத்திற்கு உட்பட்ட ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். வடக்கு சரகத்திற்குட்பட்ட கோரிமேடு காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் மற்றும் வடக்கு சரகத்திற்குட்பட்ட ஆய்வாளர்கள், தெற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் தலைமையில் தவளக்குப்பம் காவல் நிலையத்திலும் மக்கள் மன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 78 புகார்களை பொதுமக்களிடமிருந்து போலீசார் கேட்டறிந்து அதில் 39 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். நேற்றைய கூட்டத்தில் மொத்தம் 251 பேர் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு காவல் நிலைய அதிகாரிகளுக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டது. மதுபான கடைகளில் காலாவதியான மதுபானங்களை அழிக்க வேண்டும் என்று கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் 2000க்கும் மேற்பட்ட பல வகையான மதுபானங்கள் மற்ற மாநிலங்களை விட மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது. இதன் காரணமாக பல மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வார இறுதி நாட்களில் இங்கு குவிந்து விடுகின்றனர். புதுச்சேரியில் சமீபத்தில் மதுபான விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டது. அப்போது ஏற்கனவே உள்ள சரக்குகள் விற்பனை செய்யப்பட்ட பிறகு புதிய விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று கலால்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு உயர்த்தப்பட்ட மதுபான விலை நடைமுறைக்கு வந்தது. இதற்கிடையே காலாவதியான மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கலால்துறைக்கு தொடர்ச்சியாக புகார்கள் வந்துள்ளது. குறிப்பாக பீர் உள்ளிட்ட சில மதுபான வகைகள் காலாவதிக்கு பிறகு விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்தது. இதனை சிலர் ஆதாரத்துடன் கலால்துறைக்கு புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் மொத்த மற்றும் சில்லறை மதுபான கடைகள் மற்றும் ரெஸ்டோ பார் உரிமையாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். மதுபான கடைகளில் காலாவதியான மதுபானங்களை அழிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9170 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 73,360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1230 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 15 ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டு ஏமாற்றியதாக ஆய்வாளர் மீது பெண் புகார். புதுவை காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பு. நகைக்கடை உரிமையாளரிடம் 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மோசடி. போலீசார் விசாரணை. 4 பேரிடம் 76,000 ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு. புதுவை காரைக்காலில் 26ஆம் தேதி வரை மழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.